ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சிம்பிளான ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்தி வந்து செஞ்சிட்ருக்கேன். இது வந்து ரொட்டீன் கூட சொல்லலாம். நல்லா சூப்பராக பாருங்கள் எப்படி உப்பி வருதுன்ட்டு. நம்ம இந்த மாதிரி செய்யும்போது சூப்பராக உப்பி அதே போல் சாஃப்டாக வரும். நம்ம இதில் வந்து பட்டர் இல்லை நெய் வந்து தடவிக்கலாம் செஞ்சுட்டு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதான் எங்களுக்கு வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இதான் செஞ்சுருக்கோம். அடுத்து இதுக்கு வந்து சைட் டிஷ் பார்த்திங்கனாக்கா பட்டாணி போட்டு வந்து குருமா செஞ்சுருக்காங்க. குருமா வந்து அத்தை தான் செஞ்சாங்க. சப்பாத்தி மட்டும்தான் நான் செஞ்சேன். ரொம்பவே சூப்பராக அதே போல் சாஃப்டாக வந்து இருந்தது பாருங்கள். இது வந்து அத்தையோட ஸ்பெஷலான குருமா தான். ரொம்பவே சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு. இது வந்து நாங்கள் செஞ்சோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா லன்ச் வந்து என் ஹஸ்பண்ட் தான் வந்து செஞ்சுருப்பாங்க. டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து செஞ்சாங்க. அதே போல் அதுவும் பார்த்திங்கனாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும். பாருங்கள் இவ்வளோ அழகாக சூப்பராக உப்பி வருதுன்ட்டு. இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரிங்க் வந்து நான் செஞ்சுருப்பேன். அது என்னங்கிறத காட்டுறேன் வாங்க. இந்த அரிசிக்கு பேர் வந்து குள்ளக்கார அரிசி. இது வந்து குழந்தை பெற்றவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்லாம். நல்லா வந்து பால் சுரக்க வந்து இந்த மாதிரி அரிசி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா வறுத்துக்க போகிறேன். வறுத்துட்டு நான் வந்து பொடி பண்ணி வச்சுக்க போகிறேன். பொடி பண்ணிவிட்டு நான் வந்து கஞ்சி மாதிரி நம்ம தேவைப்படுறப்ப செஞ்சு குடிச்சோம்னாக்கா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஃபீட் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு வந்து நல்லா பால் ஊறணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி அரிசி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இதில் வந்து நிறையாவே ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பாரம்பரியமான அரிசிகளை வந்து நம்ம சாப்பிட்றது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழந்தை பெற்றவங்க எல்லாருமே வந்து இந்த குள்ளக்கார அரிசி, அதே போல் பூங்கார் அரிசி, கருப்பு கவுனி அரிசி இது எல்லாமே வந்து சாப்பிடுங்க. இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் நிறைந்த, அதே போல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நம்ம எப்போதுமே வந்து நம்ம பாலிஷ் பண்ண ரைஸ் தான் சாப்பிட்றோம். அதெல்லாம் சாப்பிடாம இந்த மாதிரி சாப்பிட்டோம்னாக்கா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இப்போ பாருங்கள் நல்லா ஆற வச்சுட்டு பொடி பண்ணிட்டேன். இதை வந்து ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கலாம். நமக்கு வேணுங்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து செஞ்சுக்கலாம். இது வந்து குடிக்கும்போது நம்ம எப்படி பொரியரிசி கஞ்சி குடிப்போமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் கொஞ்சமாக வந்து போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்க போகிறேன். இதில் நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம். நான் சிம்பிளாக தான் இப்படியே தான் குடிக்க போகிறேன். இதில் நாட்டு சக்கரை மட்டும் சேர்த்துக்க போகிறேன். நல்லா கொதி வந்தோடனே நம்ம வந்து நாட்டு சக்கரை சேர்த்து குடிக்கலாம். நல்லா வந்து தாய்ப்பால் வந்து ஊறுறதுக்கு இந்த கஞ்சி வந்து சாப்பிட்றது ரொம்பவே ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ சூப்பரான இந்த ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தை பெற்றவங்க எல்லாருமே. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கஞ்சி குடிக்கிறதுக்கு. இப்போ நான் இதை குடிக்க போகிறேன். இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு சமைக்கிறதுக்கான காய் எல்லாமே வந்து நறுக்கி செய்ய போகிறோம். நான், அத்தை, என் வீட்டுக்கார் 3 பேரும் சேர்ந்து தான் வந்து சமைக்க போகிறோம். அத்தை வந்து காயெலாம் நறுக்கி கொடுத்துருவாங்க. நான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்புக்காக பக்கத்தில் நிற்பேன். அவ்வளோதான். பாருங்கள் எல்லாமே அத்தை நறுக்கி கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து காய்கறிலாம் போட்டு பிரிஞ்சி சாதம் தான் செய்ய போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என் வீட்டுக்காரே வந்து செய்வார். அவர் வந்து ரொம்ப சூப்பராக சமைப்பார். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கல்யாண புதுசில் சமையல் சொல்லி கொடுத்ததே பார்த்திங்கனாக்கா அவர் தான் சொல்லலாம். எனக்கு வந்து எல்லாமே அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. செம்மையாக செய்வாங்க சமைக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க சமைச்சாங்கனாக்கா. இப்போ வந்து நம்ம நார்மலாக எப்படி பிரிஞ்சி சாதம் செய்வோமோ அதே போல் தான் தேங்காய் பால் மட்டும் சேர்த்துக்க போகிறோம்.
இது நம்ம எப்போதும் செய்கிற அதே ப்ராசஸ் தான். இப்போ இதில் நமக்கு என்ன காய் தேவையோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பட்டாணி, பீன்ஸ், அடுத்து வந்து பீட்ரூட் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். நல்லா காயெலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்குவோம்ல, அதே போல் தான். இப்போ வந்து அரிசி வந்து நாங்கள் நார்மலான அரிசி தான் சேர்த்துக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கனாக்கா கிச்சடி சம்பா அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சீரக சம்பா அரிசி அது மாதிரிலாம் இருக்குல்ல, அது மாதிரி இதுக்கு பேர் வந்து கிச்சடி சம்பா அரிசி. ஸோ நாங்கள் இதை போட்டு தான் செய்ய போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இந்த லாக்டவுன் டைமில் அதே போல் நான் கன்சியூம் ஆனதுலேருந்தே பார்த்திங்கனாக்கா எங்கள் வீட்டில் நிறைய பாரம்பரியமான அரிசிகள் தான் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதை வந்து தனியாக வந்து வேக வைக்கிறாங்க. அதுக்கு தான் வந்து நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து செஞ்சாங்க. ஸோ தனியாக வந்து கொஞ்சம் பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு அதில் வந்து அரிசியை வந்து போட்டுக்கிறாங்க. அது வந்து ஒரு பதம் வெந்துரும்ல, அதுக்கப்புறமா நம்ம வந்து இதோட சேர்த்துக்கணும். அதுக்காக தான் வந்து தனியாக வந்து செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை நம்ம வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த அரிசியை மட்டும் நம்ம இதோட சேர்த்துக்கணும். பாருங்கள், இவெல்லாம் அரிசிலாம் சேர்த்துட்டாங்க. சேர்த்து நல்லா கொதி வந்து ஒரு பாதி வெந்திருக்கும்ல அரிசி, அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் அந்த காயெலாம் நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து தேங்காய் பால் வந்து 3 டம்ளர் ஊற்றுறேன். இது நல்லா கொதி வந்து ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே நமக்கு அந்த சைடு அரிசியும் ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து இந்த வெந்திருக்கு பாருங்கள். அதாவது கொஞ்சம் வெந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துகிட்டு இது வடிகட்டிடலாம். வடிகட்டியாச்சு. இதை நம்ம பால் வந்து இங்கே கொதிச்சிருச்சு, நம்ம அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. தண்ணியெலாம் நல்லா வந்து வற்றிரும், இந்த மாதிரி ஆகும் ஒரு ஸ்டேஜில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா குக்கரை வந்து மூடிட்டு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்தோம்னாக்கா செம்மையாக மணக்க வந்து பிரிஞ்சி சாதம் வந்து ரெடி ஆயிரும். இதில் வந்து நான் எந்த பொடியும் சேர்த்துருக்க மாட்டேன். ஜஸ்ட் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா மட்டும்தான் சேர்த்துருப்போம். அந்த பச்சை மிளகாயோட காரம் தான் வந்து பிரிஞ்சி சாதத்துக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். ஸோ அது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ மூடிட்டு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், செம்மையாக வந்திருக்கு. நம்ம சீரக சம்பா அரிசியில் எப்படி செய்வோமோ அதே போல் வந்துருந்தது. நல்லா மணக்க சூப்பராக வந்து பிரிஞ்சி சாதம் வந்து வந்துருச்சு. இதை வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுதான் வந்து அவர் வந்து நான் இப்படி புதுசாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து செய்கிறாங்க. வாழை இலையை வச்சு நல்லா சுட கொதிக்க இருக்க அந்த சாப்பாட்டை இதில் போட்டு அதை அப்படியே வாழை இலையால் மூட போகிறாங்க. மூடணும் அப்படின்னாக்கா நல்லா அந்த சுட இருந்தோன்னா அந்த வாழை இலையோட மணம்லாம் வந்து இந்த சாதத்தில் இறங்கியிருக்கும். ஸோ நம்ம சாப்பிடும்போது அப்படி ஒரு மணமாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்காக தான் வந்து இப்படி செய்யப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாங்க. என்னை வந்து இதில் வந்து கொட்டி கொடுக்க சொன்னாங்க. ஸோ நான் அப்படியே எடுத்தது எல்லாத்தையும் அந்த இலையில் வந்து வச்சிட்ருக்கேன். இது எல்லாத்தையும் வச்சுட்டு இதை நான் அப்படியே மூடி வச்சிடணும்.
இப்போ இதை வந்து அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சுருவோம். அதுக்குள்ளே இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா ரைத்தாலாம் ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி வாழை இலை போட்டு மூடியாச்சு. இந்த சைடு வந்து வெங்காயமும் வெள்ளரிக்காயும் போட்டு ரைத்தா வந்து ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், அந்த இலையே உங்களுக்கு தெரியும். அந்த சூட்டில் வந்து அந்த இலையோட அந்த இது எல்லாமே வந்து சாதத்தில் இறங்கியிருக்கும். சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதும் கூட. செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.